ஒளிபரப்ப உதவுபவர்கள் லூசியா ஜோஸ்பின் ராயப்பு குடும்பத்தினர். லூசியா ஜோஸ்பின் ராயப்பு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. ஜோ குடும்பத்தினர், சென்னை. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்பத்தினரின் உடல் நலனுக்காகவும் மற்றும் வளர்ச்சிக்காகவும் வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறையுண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகில் உதவிகளை இழந்துவிடாமல் இருப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ, புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ, நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சியடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாள்களுள் இறக்கும் பச்சிலம் குழந்தையே இராது. தம் வாழ்நாள்களை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கிளைகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஏத்தி போற்றுவேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு
என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சவக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். நன்மையையே நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை திருவார்த்தைகள் 43 54 முடிய. இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகூமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டு அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருண் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அருள் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆப்பிரிக்க காடுகளிலே அதிகமாக வாழுகின்ற அரிய மான் வகை ஆங்கிலத்திலே இம்பாலா என்று அழைப்பார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த மான் எப்படிப்பட்டது என்றால், ஏறக்குறைய 33 அடி வரை ஒரே நேரத்திலே அது தாண்டக்கூடிய சக்தி படைத்த ஒரு மான் வகை. அதே நேரத்திலே 10 மீட்டர் உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த ஒரு அரிய மான் வகை. ஆகவே புலியோ சிங்கமோ இந்த மானை துரத்துகின்ற போது அது ஓடுகின்ற வேகம் மிக மகத்தானது. ஆகவே பல தருணங்களிலே சிங்கம் புலிகள் கூட இந்த இம்பாலா மானின் ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அன்புமிக்கவர்களே, இந்த
அரிய மான் வகையை உயிரியல் பூங்காவிலும் வைக்கின்றார்கள். உயிரியல் பூங்காவிலே ஏறக்குறைய 7 அடி உயரம்தான் சுற்றுச்சுவர் இருக்கிறது. ஆனால் இந்த இம்பாலா மான் வகை அந்த சுற்றுச்சுவரை தாண்டி அது ஓடாது. காரணம், இந்த மான் வகை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அது தாவ வேண்டுமென்றால் எந்த இடத்தில் தான் தடம் பதிக்க வேண்டும் என்று முன்னதாகவே அது பார்த்து அதன் பிறகுதான் அது அந்த இடத்திலிருந்து தாண்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இலக்கை பார்த்த பிறகுதான் அது தாண்டக்கூடிய ஒரு மான் இனமாக இருக்கிறது. ஆகவே உயிரியல் பூங்காவிலே சுவர் இருப்பதனால் சுவற்றுக்கு அடுத்து இருக்கின்ற அந்த இடம் இலக்கு அந்த மானுக்கு கண்ணுக்கு புலப்படாமல் இருப்பதனால் அந்த மான் இனம் அந்த உயிரியல் பூங்காவிலே சுற்றி கொண்டிருக்கிறது. அது அங்கிருந்து வெளியே தாண்டாமல் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இதை மிக தத்ரூபமாக தத்துவ இயலார் சோரன் கீர்க்ககார்ட் என்பவர் மிக அற்புதமாக நம்பிக்கையை அவர் லீப் ஆஃப் ஃபெய்த் என்று அழைக்கின்றார், விசுவாச பாய்ச்சல். ஆகவே இந்த லீப் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லுகின்ற போது எத்தகையது என்றால், நடக்கும் என்று பலர் கேள்வி எழுப்புகின்ற ஒன்றை, நடக்காது என்று பலர் கேள்வி எழுப்புகின்ற ஒன்றை நடக்கும் என்று நம்புகின்றது தான் இந்த லீப் ஆஃப் ஃபெய்த் என்று இந்த தத்துவ இயலார் சொல்லுகின்றார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் அந்த அரச அலுவலர் அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு இறைவனை அணுகுகின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீர் போகலாம், உன் மகன் சுகம் பெறுவான். ஆகவே அந்த வார்த்தைகளை மட்டுமே நம்பி ஏற்றுக்கொண்டு சென்றவர் அந்த அரசு அலுவலராக இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு அது மட்டும் அவரிடம் சொல்லவில்லை, மாறாக அருள் அடையாளங்களை பார்த்தாலன்றி நீங்கள் யாரும் நம்ப மாட்டீர்கள் என்று அந்த அரசு அலுவலரை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தைகளை இன்று நற்செய்தியிலே பார்க்கின்றோம். காரணம், கப்பர்நாகுமாக இருந்தாலும் கானாவாக இருந்தாலும் மக்கள் அடையாளங்களை பார்த்த பிறகுதான் நம்பிக்கை கொண்டார்கள். இந்த அரசு அலுவலரும் கப்பர்நாகுமிலிருந்து வந்ததால் இவரும் அருள் அடையாளத்தை பார்த்தால்தான் நம்புவார் என்று ஆண்டவர் நினைத்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் போவனுடைய மகன் சுகமடைவான் என்று சொன்னவுடனே அந்த அரசு அலுவலர் நம்பிக்கை கொண்டு அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு சென்ற அந்த நேரத்திலே அவருடைய மகன் சுகம் பெறுகின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, ஆங்கிலத்திலே மற்றொரு வார்த்தை இருக்கிறது, டெலிபதி, அதாவது தொலை நுண் உணர்வு. ஆகவே தொலைவில் இருந்தே ஒருவருக்கு நலம் கிடைக்கும், தொலைவிலிருந்தே மற்றவர்கள் நன்றாக இருப்பார்கள், தொலைவிலிருந்து நடக்கப் போவதை சொல்லுகின்ற அளவுக்கு பக்குவத்தை ஒரு சிலருக்கு இயற்கையாகவே கடவுள் ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டெலிபதி அல்ல, மாறாக அற்புதங்களை அவர் செய்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய அற்புதங்களை நம்மால் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நற்பண்புகள் நிறைந்த, நன்மை நிறைந்த சொற்களை நம்மால் சொல்ல முடியும். வாழ்க்கையிலே துயருற்று துன்பத்தோடு நம்மை அணுகுகின்ற போது, நம்மை தொடர்பு கொண்டு பேசுகின்ற போது அந்த நன்மையான வார்த்தைகளை நாம் சொல்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் துன்பப்படுகின்றவர்களை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தைகளை சொல்ல நாம் தயாராக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஏராளமான நம்முடைய குடும்பத்தார் வெளிநாடுகளிலே இருக்கின்றார்கள். ஆகவே வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் எல்லாம் வசதியாக இருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் அங்கே போய் பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் படுகின்ற அவலம், அவர்கள் படுகின்ற வேதனை. இதோ மீண்டுமாக இந்த வெளிநாட்டிலிருந்து என்னுடைய ஊருக்கு சென்றால் எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பாங்க, அந்த அவமானத்திற்கு பயந்து
பலரும் அந்த வெளிநாடுகளிலே ஒட்டி கொண்டு தத்தளித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இத்தகைய மக்களுக்கு இன்று நாம் சொல்லுகின்ற செய்தி இந்த நம்பிக்கையின் செய்தி தான். கடவுள் உங்களோடு இருக்கின்றார், வருத்தப்படாதீர்கள். கடவுள் உங்களோடு இருக்கின்றார், துயரப்படாதீர்கள், துன்பப்படாதீர்கள். எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அத்தகைய ஒரு டெலிபதியை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இருக்கின்றவர்கள், தொலைவில் இருக்கின்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் பேசுகின்ற போது அவருடைய உள்ளத்திலே ஒரு அமைதி, மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம்மோடு இருக்கின்றவர்களும் நம்மோடு இருந்து தொலைவில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற செய்தியை நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தார். நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் சுகமாக்கினார். நம்புங்கள், சுகம் பெறுவீர்கள் என்று அந்த நம்பிக்கை செய்தியை அவர் கொடுத்ததை போல நாமும் பிறருக்கு அந்த நம்பிக்கைக்கு உரிய செய்திகளை கொடுக்கின்றவர்களாக மாற இன்றைய நாளிலே விசேஷமாக ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, டாக்டர் எஸ் உதயமூர்த்தி என்பவர் எண்ணங்கள் என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார், நம்முடைய எண்ணங்கள் சீராக நம்பிக்கையோடு இருக்கின்ற போது நம்பிக்கையான சொற்கள் அனைத்தும் உயிரோட்டம் பெறும், அவை அனைத்தும் மிக பெரிய சக்தியாக மாறும் என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய நம்பிக்கையுடைய வார்த்தைகள், அன்று இயேசுனுடைய வார்த்தைகள் சக்தி மிகுந்த வார்த்தைகளாக இருந்தன, சுகம் கொடுத்தன. நம்முடைய வார்த்தைகளும் சக்தி மிகுந்த வார்த்தைகளாக இருந்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதாக மாற இன்றைய நாளிலே ஜெபிப்போம். ஆண்டவர் அருளும் ஆசிரும் என்று நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவதாக. ஆமேன். ஏற்றதொரு பலியாக இதை நான் தருவேன், இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றேன். மாற்றங்கள் நிகழும் என்றே வருகின்றேன். மாறாத மனதினையே பலியாக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இக்காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கிய எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே எமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப
அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருட்கொடைகளால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிடவும்மை வேண்டுகின்றோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றுக்கு என்றும் இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: லூசியா ஜோஸ்பின் ராயப்பு குடும்பத்தினர். லூசியா ஜோஸ்பின் ராயப்பு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. ஜோ குடும்பத்தினர், சென்னை. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்பத்தினரின் உடல் நலனுக்காகவும் மற்றும் வளர்ச்சிக்காகவும் வேண்டி.